வணக்கம். நான் டாக்டர் ஃபாசில் ஆரிஃப், எம்பிபிஎஸ், எம்டி ரெஸ்பிரேட்டரி மெடிசின், நுரையீரல் மற்றும் சுவாசநல சிறப்பு மருத்துவர். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம், இன்ஹேலர் மருந்தை எப்படி சரியாக எடுப்பது. இந்த இன்ஹேலர் அல்லது உறிஞ்சும் மருந்தில் 2-3 வகைகள் இருக்குது. முதல் வகை மருந்தை எப்படி எடுக்கணும்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல் மருந்து இன்ஹேலர் அல்லது உறிஞ்சும் மருந்து. இந்த மருந்து இப்போ நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்க்க போகிறோம். இந்த மருந்து எடுக்கும்போதுக்கு சில முன்னெச்சரிக்கை அல்லது முன்னேற்பாடுகள் ஃபஸ்ட்டு தேவைப்படும். என்னென்னா, இந்த மருந்து எடுக்கும்போது பேஷண்ட் நம்ம ஒரு ரிலாக்ஸ்டான பொசிஷனில் உட்காந்துருக்கணும். இப்போ நம்ம நடந்துட்டோ இல்லை படுத்துட்டோ அந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சுட்டோ இந்த மருந்து எடுக்க முடியாது. இந்த மருந்து எடுக்கும்போது நம்ம நிதானமாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கணும். இதுதான் ஃபஸ்ட் இது. இந்த மருந்தில் இந்த மிஷினில் 2 பகுதிகள் இருக்கும். ஒன்று மருந்தோட மேல் பகுதி, இன்னொன்று நம்ம பேஷண்ட் வாயில் வச்சு உறிஞ்சதுக்கான பேஷண்ட்டோட வாய்ப்பகுதி. பேஷண்ட்டோட வாய்ப்பகுதி எப்போயுமே ஒரு கேப்போட மூடி இருக்கும். பேஷண்ட் அடிக்கும்போது அந்த கேப்பை நாம் ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணிவிட்டு எப்போயுமே மருந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இன்ஹேலரை நல்ல முறையில் குலுக்கிக்கணும். ஏன்னா அப்போ தான் மருந்து சரியான அளவில் கலந்து நாம் எடுக்கும்போது உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மிஷின் எடுத்து நல்ல முறையில் குலுக்கிட்டு நம்ம இயல்பாக உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் மூச்சை இயல்பாக வெளியே விடணும். ரொம்ப கஷ்டப்பட்டு வற்புறுத்தி விடணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளால் இயல்பாக எவ்வளோ மூச்சு விடுறோமோ அந்த அளவில் நம்ம வெளியே விட்டுக்கணும். உதாரணமாக இது முதல் ஸ்டெப். 2வது ஸ்டெப், இந்த மிஷினை நாம் வாயில் கரெக்டான சைடில் வைக்கணும். இந்த மிஷினை நம்ம வாயில் வைக்கும்போது பற்களால் கடிக்கிறதோ இழுக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. நாம் மிஷினை நம்ம வாயில் ஃபிட்டாகிற மாதிரி வச்சா போதும். இது 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப், நாம் இந்த மருந்தை நம்ம இந்த மிஷினுக்குள்ளே போகிற மாதிரி நம்ம சரியான முறையில் அழுத்தணும். சரியான முறையில் அழுத்தும் போது இந்த மருந்து இந்த மிஷின்லேருந்து கீழ் நோக்கி வரும். இந்த மிஷின்லேருந்து கீழ் நோக்கி வரும்போது நாம் பேஷண்ட்டை சொல்லி அதை உறிஞ்ச சொல்லணும். இது 3வது ஸ்டெப். 4வது ஸ்டெப், உறிஞ்சினதுக்கப்புறம் பேஷண்ட் மூச்சை ஆழமாக இறுக்கி பிடிச்சிருக்கணும். இப்படி குறைஞ்சபட்சம் 5 வினாடி இருந்து அதிகபட்சம் 10 வினாடி வரைக்கும் நாம் அழுத்தினதுக்கப்புறம் அந்த மருந்தை உறிஞ்சி நாம் மூச்சடைச்சி வச்சுருக்கிறோம். 5வது ஸ்டெப், மூச்சடைச்சி வச்சதுக்கப்புறம் அந்த மிஷினை நாம் எடுத்துக்கணும். எந்த ஒரு இன்ஹேலர் எடுத்ததுக்கப்புறமும் கடைசி ஸ்டெப் நாம் நம்மளுடைய வாயை நல்ல முறையில் கொப்பளிக்கிறது. மினிமம் 3 செகண்ட்லேருந்து 5 செகண்ட் வரைக்கும் நம்ம நல்ல முறையில் கொப்பளிக்கணும். சாதா தண்ணியில் கொப்பளிக்கலாம், இல்லை சுடு தண்ணியில் கொப்பளிக்கலாம். அது நம்ம இஷ்டம் போல் எந்த இதுலேயும் கொப்பளிக்கலாம். ஏன்னா அதை நம்ம சரியான முறையில் கொப்பளிக்கலை அப்படின்னா இதில் நம்ம எடுக்கிற உறிஞ்சிற மருந்துகள் நம்மளோட நாக்கில், நம்மளோட பல் இடுக்குகளில் அதிலெல்லாம் போய் தேங்கும் போது அதுலேருந்து சில டைம் நமக்கு இன்ஃபெக்ஷன் மாதிரி பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்காண்டி நம்ம நல்ல முறையில் வாய் கொப்பளிக்க ஆகும். இதுதான் நாம் இன்ஹேலர் அல்லது உறிஞ்சும் மருந்தை எடுக்கும் முறை. நன்றி.